இது என்னடா தளபதிக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையுமே தளபதி வந்து ஒன்று புதுசாக பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சந்திக்காத ஃபெயிலியர்ஸ் இல்லை, அவர் சந்திக்காத ஸ்ட்ரகிள்ஸ் கிடையாது. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ லாஸ்ட் டைம் நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ இது தொங்கு சட்டசபை அப்படிங்கிறனால கண்டிப்பாக தளபதி அவர்கள் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ அதற்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே தளபதி கிட்ட இருக்குது. அதுக்கான ஐடியா வச்சிருப்பாரு, கண்டிப்பாக தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நகர்வு நடந்திருக்கு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 108 இருந்தது 113 ஆயிருக்கு. இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 6 இடங்கள் தேவைப்படுது. ஸோ அதனால் தளபதி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தன்னோட கடிதத்தை அனுப்பியிருக்காரு ஆதரவு தரவு மாதிரி. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா யார் ஆதரவு தர போகிறோம் வெயிட்டிங் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் சைடில் போய் தளபதி அவர்கள் நேற்று மீட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் மீட் பண்ணியிருக்காரு. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு கன்ஃபியூஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மை காமிச்சா தான் பதவியேற்பு விழா நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற பார்க்கும்போது பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் சொல்கிறது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அது வேறு இது வேறு, பதவியேற்பு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை ஏன் தள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இது சட்டசபையில் தான் அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணுமே தவிர பதவியேற்பை நிறுத்துறதுக்கு எந்த இதுவுமே கிடையாது, தடங்கள் இருக்காது. ஆனால் ஏன் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விகள் எழுப்பப்படுது. ஸோ இது எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஆனால் தளபதி ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தற்போதைய செய்தி பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. சட்டசபையில் சட்டமன்றத்தில் என்னோட மெஜாரிட்டி நான் ப்ரூவ் பண்ணுவேன், அதை காட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ஆளுநர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அழைப்பு விட்டுருக்கதா தகவல் தான் வந்துட்டு இருக்குது. எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே இன்னும் வரல. ஸோ அதனால் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னு தெரியல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து கட்சியிலேயுமே சப்போர்ட் வந்துட்டு இருக்குது தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஏன்னா மக்கள் இது முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா இதுவுமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா திமுக அதிமுக கூட்டணி அமைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நேற்று சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா திமுகவுமே கூட்டணி அணியோடு தான் இருக்குது, அதிமுகவும் கூட்டணியோடு தான் இருக்குது. ஸோ இந்த கூட்டணிக்கு நடுவிலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் தாண்டி இவங்க 2 பேரும் இணைஞ்சு பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அப்படி பண்ணாலுமே மோர் அட்வான்டேஜ் டு தாவேக்கா தான். ஸோ அதை பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்போவே தமிழக வெற்றிகளும் மறுபடியும் க்ளீன் ஸ்வீப் வின் பண்ணுறது தான் வாய்ப்பு இருக்குது இன்னொரு தேர்தல் நடந்துச்சுன்னா. ஸோ இதெல்லாம் மனதில் கொண்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் அரசியலில் அத்தனை வருஷம் இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. தாவேக்காக பதவி பிரமாணம் வைக்கிறதுக்காக தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்காலாமே அது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ தளபதி விஜய் அவர்களை பதவி பிரமாணம் செய்ய வைக்கலாம் அப்படிங்கிறதான் எல்லாரோட கருத்துமே. ஆளுநர் ஏன் தள்ளி போடுறாரு அப்படிங்கிற கேள்வி தான் எழுப்பப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு எந்த மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ கூடிய விரைவில் தளபதி அவர்கள் பதவி பிரமாணம் ஏற்பார், மினிஸ்டர்ஸும் ஏற்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.